ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அவர் ட்ரூக்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஎல்ஓட்டு வாங்கியிருப்பீங்க. ஸோ வாங்கிட்டு அதை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படின்னு நம்ம எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அதை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து பிஎல்ஓட்டியே கொடுத்துருவீங்க. ஸோ அந்த பிஎல்ஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபார்மை மறுபடியும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட வாங்கிட்டு போன ஃபார்மை ஆன்லைனில் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது வந்து சப்மிட் ஆச்சா இல்லையா, ஸோ உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் voters.eci.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துருங்க. ஸோ வாட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட் லிங்காக. ஸோ நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எதுனாலும் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் லிங்காக இருக்கும், அதை ஓகே கொடுத்துருங்க. அது ஓகே கொடுத்து ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் லாகின் அண்ட் சைன் அப் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சைன் அப் ஃபஸ்ட்டு பண்ணணும். சைன் அப் பண்ணிட்டு தான் லாகின் பண்ணணும். அதாவது சைன் அப்னா பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, ஸோ அதெல்லாமே கொடுத்து ஓடிபி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் அது சைன் அப் ஆயிரும். ஸோ சைன் அப் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் லாகின் கொடுக்கணும். ஸோ லாகின் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது கேப்சா குறியீடு மேலே இருக்கக்கூடியதை என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து ஸோ ஓடிபி என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா அன்டிஃபைனடு. ஸோ இதில் வந்து நீங்கள் லாக் அவுட்டு லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி அதாவது தமிழகம் உட்பட மொத்தம் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க வாக்காளர் பட்டியலில். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம ஆன்லைன் மூலமாகவே வந்து பண்ணிக்கலாம். அது போக நமக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதாவது நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பூத் லெவல் ஆஃபீஸர் அதாவது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க மூலமாக வந்து நமக்கு விநியோகம் செய்கிறாங்க. அந்த விநியோகம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம அனதர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்ம் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம். ஸோ அப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலமாக வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி நமக்கு வரை வாக்காளர் பட்டியல் வந்து ரெடி பண்ணி ஆன்லைன் மூலமாக அனுப்புவாங்க. அதில் வந்து நம்மளோட பேர் இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ண போகிறோம். இதில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்தது இதில் வந்து ஸ்டேட் கேட்கும். ஸ்டேட் கொடுத்துட்றேன். ஸ்டேட் கொடுத்தது பக்கத்தில் எபிக் நம்பர் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து யுவர் ஃபார்ம் ஹேஸ் பின் ஆல்ரெடி சப்மிட்டட் வித் மொபைல் நம்பர். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் அங்கே இருக்கும். ஃபார் மோர் டீட்டெயில் கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி எதுவும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் பிஎல்ஓவை. அதுபோக இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதுனால நீங்கள் பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா புக் எ கால் வித் பிஎல்ஓ அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் அவங்களோட நம்பர் ப்ளஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் எனக்கு இந்த மாதிரி அதாவது எனக்கு கணக்கீட்டு படிவம் இது வரைக்கும் கொடுக்கல, நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 10 to 15 minutes வரும். ஸோ எப்படி ப்ரீஃபாக அதை நம்ம பார்க்குறது அப்படின்னு அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்க.